என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 6க்கு ரெடியா? நீங்கள் 5வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தா ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த டட் கேம்பல் மட்டும்தான் ரெக்கார்டிலே இல்லை. அவன் வேணும்னே அகாடமியோட அட்டென்ஷனில் இருந்து தப்பிக்க பார்க்குறான் போலன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல, எலினோர் எனக்கு தெரியாதுன்னு ஒத்த வரியில் மழுப்புறா. இன்னொரு வாட்டி எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உன்னை அடிச்சிருவேன்னு அவள் ஃப்ரெண்டு கடுப்பாகி மிரட்ட, எலினோர் அசால்ட்டா அடிச்சுக்கோன்னு சொல்கிறா. இதை கேட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு கோவத்தில் கண்ணே வெளியே வந்துடும் போல. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே எலினோரோட ஃப்ரெண்டு யோசிக்கவே இல்லை. கையில் இருந்த இங்கு பாட்டில் எலினோர் மூஞ்ச பார்த்து டபார்னு தூக்கி அடித்து உனக்கு என்ன தாண்டி ஆச்சுன்னு கத்துறா. ஆனால் எலினோர் அசால்ட்டா அந்த இங்கு பாட்டிலை கேட்ச் பிடிச்சிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கூலாக கேட்குறா. நீ இன்னைக்கு ஃபுல்லாக எதையோ வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, உன்னால் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியலை. என்ன மேட்டர்னு என்கிட்ட சொல்லலைன்னா இனிமே உனக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு அவள் ஃப்ரெண்டு எமோஷனல் ஆகுறா. உடனே எலினோர் எதையும் மறைக்காம எனக்கு ஒருத்த மேலே அட்ராக்ஷன் வந்துடுச்சுன்னு ஓப்பனாக சொல்கிறா. இதை கேட்டதும் அவள் ஃப்ரெண்டோட கையை அப்படியே நடுக்காத்துல ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. என்னடி சொன்ன, மறுபடியும் சொல்லுன்னு ஷாக் ஆகி கேட்க, எனக்கு அவன் மேலே லைட்டாக அட்ராக்ஷன் இருக்குன்னு எலினோர் திரும்ப சொல்கிறா. நீ சொல்கிறது அந்த டட் கேம்பலான்னு அவள் ஃப்ரெண்டு கேட்குறா. எலினோர் அதுக்கு பதிலே சொல்லாமல் சைலண்ட் ஆகிட, ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரே ஆக்வர்ட் சைலன்ஸு. கொஞ்ச நேரத்தில் அவள் ஃப்ரெண்டு ஷாக்கில் இருந்து வெளியே வந்து, டைனோசரே மறுபடியும் உசுரோட வந்தால் கூட நான் நம்புவேன், இதை நம்ப மாட்டேன்ற ரேஞ்சுக்கு மூஞ்சியை வச்சுக்கிட்டு, டேய் நீ அந்த லோக்கல் பையனைய லவ் பண்ணுறேன்னு கேட்குறா. நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லலையேன்னு எல்லோரு மழுப்புறா. ஆனால் அவள் ஃப்ரெண்டு அதை நம்புகிற மாதிரி இல்லை. அவன்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இந்த விஷயம் உங்கள் அப்பா டியூக் டெஸ்டனுக்கு தெரிஞ்சா அவர் என்ன சொல்லுவார்னு லெக்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறா. எலினோர் அந்த இங்கு பாட்டிலை டேபிளில் வச்சுக்கிட்டு, அந்த பெருசு கண்டிப்பாக செம்ம வெறியாகும், ஆனால் நான் அவன்கிட்ட விழுந்துடலைன்னு சொல்கிறா. அவன் ஃப்ரெண்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டு, சரி ஏதாச்சும் பண்ணு போ, ஆனால் அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிறான்ல, நார்மலாக இருந்தா நீ இந்நேரம் அவன் மேலே டவுட் பட்டிருப்பேன்னு முணுமுணுக்கிறான். கிறிஸ்டன் ஃபேமிலியோட பிளட் லைனாக நீ இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு அவன் ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ண, எலினோர் தலையாட்டி ஒத்துக்கிறா. அது உண்மைதான், ஆனால் நான் அவனை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவனை இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் போதும்னு சொல்லிக்கிட்டு டேபிளில் இருக்கிற நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவையே வெறிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்த லெட்டரில், டட் கேம்பல் உங்களை இப்போதைக்கு எந்த கிளாஸ்லையும் சேர்க்க முடியாது, எங்களோட ரிசர்ச் டீம் உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நியூஸை எதிர்பார்க்கலாம்னு எழுதியிருக்கு. இதை படிச்சுட்டு நம்ம ஆள் வானத்தை பார்த்து புலம்புறான். என்னத்தை எதிர்பார்க்கறது, பேசாமல் ஏதாச்சும் ஒரு மொக்க கிளாஸில் என்னை தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம்ல. ரூல்ஸ் படி பார்த்தா என்ன அந்த எலிஜா டீம் இருக்கிற ஸ்பெஷல் கிளாஸில் தானே போட்டிருக்கணும், என்ன மட்டும் ஏன் இப்படி ஓரம் கட்டுறாங்கன்னு நம்ம ஆள் கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் டக்குன்னு பெட்டில் இருந்து ஏந்திரிச்சு உட்காந்து சிஸ்டம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுறான். மெயின் கோஸ்ட் 1 கம்ப்ளீட்டட்னு காட்டுது. ஃப்ரெஷ்மேன் வெல்கம் செரிமனி பஞ்சாயத்தை முடித்ததுக்காக எக்ஸ்க்ளூசிவ் எக்யூப்மெண்ட் மெட்டீரியல்ஸ் ரிவார்டாக கிடைக்கிது. அடுத்த கோஸ்ட்டை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு பழைய கேம் மெமரிஸை யோசிச்சு பார்க்குறான். இந்த வெல்கம் செரிமனி தான் ஒரு கேரக்டரோட கிளாஸை முடிவு பண்ணும். நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம கிளாஸு. எலிஜா ஸ்வாடை யூஸ் பண்ணுற மாதிரி நாம் நம்ம கேரக்டரை ஸ்ட்ரென்த்து பண்ணி பில்டு பண்ணுவோம், அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட் மெட்டீரியலையும் தூக்குவோம்னு பிளான் பண்ணுறான். நம்மளால் ஸ்க்ரீனை டேப் பண்ண உடனே சிஸ்டமில் எலினோர் எலிஜாவோட இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகுது. அதில் நம்ம ஆளு மேலே எலினோருக்கு இருந்த ட்ரஸ்ட் லெவல் 2லேருந்து அப்படியே லெவல் 5க்கு ஜம்ப் ஆகி அஃபெக்ஷனும் ஏறி இருக்கு. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிவார்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் அவுட் கேரக்டர், அவளோட அஃபெக்ஷனும் லவ்வாக மாறும்போது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு ட்ரிகர் ஆகும். மீட்டப் ஈவெண்ட்டுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம எலிஜாவுக்கும் நம்மால் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லெவல் 5 தொட்டு அஃபெக்ஷன் மூடுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அவளுக்கும் அஃபெக்ஷன் லவ்வாக மாறினா ஸ்பெஷல் ஈவெண்ட் ஓப்பன் ஆகும்னு சிஸ்டம் காட்டுது. கேமில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆளு மேலே இப்படி வெறியாக இருக்கிறத பார்த்துட்டு தலையில் கையை வச்சுட்டு புலம்புறான். ஏன்னா இந்த கேமோட ஃபைனல் பாஸும் மெயின் கோஸ்ட்டும் ஒரே நேரத்தில் ஒன்றா நடக்குதுன்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய ஆப்பு இருக்குன்னு நம்ம ஆளுக்கு நல்லா தெரியுது. நான் நொந்து போயிருக்க நம்ம ஆளோட மனசை தேத்துற மாதிரி சிஸ்டம் எலினோர் கிட்ட இருந்து கிடைச்ச ஸ்பெஷல் கிஃப்டை ஓப்பன் பண்ணுது. உங்களுக்கு காப்பி ஸ்கில் கிடைச்சிருக்கு, நீங்கள் எந்த ஒரு டார்கெட்டோட ஸ்கில்லையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம்னு காட்டுது. அதை பார்த்ததும் நம்ம ஆளோட கவலையெல்லாம் பரன்னு பறந்து போச்சு. நம்மால் கண்ணே வெளியில் வர அளவுக்கு ஷாக் ஆகி, அடேங்கப்பா என்னடா அது முரட்டுத்தனமான ஸ்கில்லாக இருக்கே, ஃபைனல் பாஸோட ஸ்கில்லையே நான் காப்பி பண்ணலாமா, ஆனால் இதை இப்போவே அவசரப்பட்டு யூஸ் பண்ணால் வேஸ்ட்டு,
ஏன்னா இப்போதைக்கு எல்னோர் அகாடமியோட டாப்பில் இருந்தாலும் அவள் இன்னும் வளர வேண்டிய ஃபைனல் பாஸ்ன்னு நினைக்கிறான். ஃபியூச்சரில் அவகிட்ட இன்னும் பயங்கரமான புரோக்கன் ஸ்கில்ஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போதைக்கு இந்த காப்பி ஸ்கில்லை சேவ் பண்ணி வச்சுட்டு இன்னும் 3 நாளில் வரப்போகிற ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகுவோம். நல்ல வேலை சர்வைவல் பண்ண நமக்கு சில விஷயங்கள் ஆல்ரெடி தெரியும்னு நம்மளால பிளான் பண்ணுறான். சீன் அப்படியே நைட்டுக்கு மாறுது. அங்கே ஒரு பழைய எக்யூப்மெண்ட் வேர் ஹவுஸ். நம்மால் இப்போ ஃபுல் பிளாக் ட்ரெஸ், ஹாஃப் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு பக்காவாக ரெடியாகி நிற்கிறான். ஸ்பீடுக்காக அஜிலிட்டி போர்ஷன், ஷேடோ மாஸ்க், சைலண்ட் ஸ்டெப் பூஸ்ட்னு லோ டியர் ஐட்டம்ஸை வச்சுக்கிட்டு ஏதோ மொரட்டு ஸ்கெட்ச் போடுறான். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பாயிண்ட் ஷாப்ல இருந்து வாங்கினது தான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் உடம்பு செம்ம லைட்டாக ஸ்பீடாக மாறுறத ஃபீல் பண்ணுறான். பாயிண்ட் ஷாப்பை யூஸ் பண்ணுறது செம்ம கெத்துதான்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை எல்லாம் அசால்ட்டாக பைபாஸ் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரெஷர் ஸ்பாட்டுன்னு சொல்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். இந்த வேர் ஹவுஸை நெருங்கின நம்ம ஆள் டக்குன்னு செவுத்துல ஏறி குதிச்சு உள்ளே குதிக்கிறான். அதே சமயம் ஸ்டெமினாவை டக்குன்னு பூஸ்ட் பண்ண ஒரு ஸ்டெமினா ரெக்கவரி பிஸ்கட்டை சாப்பிட்றான். கேட்குறதுக்கே ஏதோ விளம்பரம் மாதிரி இருந்தாலும் எஃபெக்ட் சும்மா நிஜமாவே வேற லெவலில் இருக்குது. சரி இப்போ வேலையை காட்டுவோம்னு நம்மளால தேட ஆரம்பிக்கிறான். பிஸ்கட்டை மென்னுக்கிட்டே அங்கே கூஞ்சி கிடக்கிற பழைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா செக் பண்ணுறான். மற்றதெல்லாம் கிடைச்சிருச்சு, ஆனால் அந்த ரொம்ப முக்கியமான மெயின் மேட்டர் இன்னும் கிடைக்கலையேன்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஓரமாக இருந்த ஒரு பாக்ஸை மெதுவாக இழுக்கிறான். அப்பாடா, நம்ம ஆள் தேடின அந்த கோல்டன் சென்சார் அங்கே தான் இருக்குது. அது சும்மா சாதாரண ஐட்டம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷத்து ஆன்சியன்ட் பவர் கொண்ட ஒரு மொரட்டு டிவைன் ஆர்டிஃபேக்ட். நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நம்ம ஆள் ஹாப்பி ஆகுறான். நம்ம ஆள் அவசரமாக அந்த சென்சாரை அந்த குப்பையிலேருந்து வெளியே இழுக்கிறான். ஆனால் விதி இங்கேயும் நம்ம ஆளுக்கு ஆப்பு வைக்குது. அந்த சென்சார் சின்னதாக இருந்தாலும் அங்கே கூஞ்சி கிடந்த மற்ற பழைய இரும்பு சாமானுங்க எல்லாம் சரிஞ்சு விழாமல் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தது அதுதான். நம்மால் அதை உருவின அடுத்த செகண்ட் அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகி மொத்த குவியலும் ஆட்டம் காண ஆரம்பிக்குது. அடுத்து என்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடந்தே போச்சு. அடுத்த செகண்டே அந்த மொத்த இரும்பு சாமானும் டமார்னு சரிஞ்சு விழ வேர் ஹவுஸ் ஃபுல்லாக ஒரே தூசியாக மாறுது. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டாக அந்த தூசி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது நம்ம ஆள் பார்க்குறான். நம்ம ஆளோட கையில் செம அழகான பளபளக்கிற பிளாக் ஹேர் வச்ச ஒரு பொண்ணை தாங்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். ஆனால் நம்ம ஆளுக்கு அவளோட அழகை ரசிக்கிறதுக்கு எல்லாம் டைம் இல்லை. ஏன்னா அவள் யாருன்னு நம்ம ஆளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அவள் தான் இந்த கேமோட சாப்டர் 2 பாஸ், கர்சடு ஸ்வாட் காடஸ்ன்னு சொல்லப்படுற யுரியா கிரே ஹண்டர். நம்ம ஆள் இப்போ எடுத்த ஐட்டம் அவளோடதுங்கிறதால அவள் அடிக்கடி இங்கே வரது வழக்கம். இதை நினச்ச உடனே நம்ம ஆளுக்கு வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிக்குது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.